பண்ணுவேன், பெருசாக தான் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நல்ல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன துரும்பல உங்களுடைய உங்களுடைய ஞானத்தை வச்சு சின்னதா ஒரு விஷயம் பண்ணி நீங்க பெருசா அடைவீங்க. அது நீ கேட்டது கிடைச்சி தரும். அது யாரும் தடுக்க முடியாது. உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உங்க எண்ணத்தை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க நினைச்சதை சாதிச்சே தீருவீங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ உங்க ஞானத்தை அறிவுப்படுத்தி சின்னதா விஷயம் பண்ணி உங்களோட குவாலிட்டி அப்படி என்னன்னு நீங்க என்ன துறையை சார்ந்து இருந்தீங்களோ அந்த துறையை சார்ந்த விஷயத்துல சின்ன ஒரு துரும்ப நீங்க பயன்படுத்தி காட்டுங்க. அந்த உத்திகள் அவங்க வியக்க விதமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது கால நேரம் முடிவு பண்ற விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க பண்ற விஷயங்களை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இந்த நேரத்தையும் காலத்தையும் நம்ம சரியான நேரத்துல பயன்படுத்தணும். அனாவசியமான நேரத்துல விரயம் பண்ணக்கூடாது. நம்ம என்னதான் ஃபோக்கஸ்டா இருந்தாலும் நம்ம தெளிவாக நபர்கிட்ட மாட்டக்கூடாது நினைச்சா கூட மாட்டாம இருக்க முடியாது. அதனால அமைதியும் பொறுமையும் அப்சர்வேஷன். நீங்க தப்பின இப்ப நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணா நான் கொஞ்சம் நல்லா ஆசைப்படுறேன். என்னன்னா, ஒரு நபர் உங்கள்கிட்ட வராரு, உங்களை பார்க்குறாரு, பேசுறாரு. நீங்க நம்ம உங்க துறை சார்ந்து இருக்கிறாங்க. அவரால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஒரு அப்சர்வேஷன் பண்ணுங்க. அப்சர்வேஷன் பண்ணுங்க. 2வது விஷயம் அவங்கள நல்லா கவனிங்க. அவங்க பேசுறத கவனிங்க. அவங்க அவருடைய செயல்பாடுல கவனிங்க. அவருடைய பிசினஸ் பேக்ரவுண்ட் என்ன கவனிங்க. அவர்கிட்ட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கவனிங்க. அவர் நம்மளுக்கு சிறை கண்டிப்பா செய்வாரா? செய்ய மாட்டாரா? அப்படிலாம் நீங்க சிந்திச்சு செயல்படணும். அதே போல நம்ம லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குங்க. சரி, நம்ம யாரோட தயவு இல்லாம நம்ம தனி மனிதனாவே சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியுமா கேட்டா முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல ஒருவரை சார்ந்துதான் எல்லாரும் இருக்கிறோம். ஏன்னா எப்படின்னா இது மிக அருமையா இந்த சூப்பர் டீலர்ஸ் படத்தை காட்டிருப்பாங்க பாருங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருத்தரோடய கனெக்ட் பண்ணும். எப்படின்னா இப்ப நம்ம நம்ம ஒருத்தனை முழுசா நம்பி நம்ம நேரத்தை விரயம் பண்ணோம் இல்லையா? ஸோ என்னன்னா அந்த நபர் பாத்தீங்கன்னாக்கா அவர் சரியான மனிதர் இருக்க மாட்டாரு. ஆனா இந்த யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். பட் அவரால் ஒரு சில நபர் நமக்கு கிடைச்சிருப்பாங்க. ஸோ அந்த கனெக்ட் பண்றது டைரக்டா கனெக்ட் ஆகாது. ஏன்னா நமக்கான கால நேரம் வர வரைக்கும் அது நம்மள இந்த மாதிரி தான் சுத்த வைக்கும். இப்போ கூகுள் மேப் போட்டால் நம்மள சுத்த வச்சு கூட்டு போகுதுல்ல, அந்த மாதிரி நம்மள கரெக்டான காலம் நேரம் டைம் வரும்போது அது காலம் கருதிருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். காத்திருந்து நமக்கான நேரம் வரும்போது எரிங்க அடிச்சிடணும். அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் கனெக்ட் பண்ற ஒவ்வொரு நபர்கிட்டையும் முழுமையா மாட்டி சீரழியாம அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும் கத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நபரும் பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருந்து நம்ம வித்தியாசமான ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் இருக்கும். அதை கத்துக்கணும். அப்சர்வ் பண்ணணும்.